சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 73வது வயதிலுமே பிஸியாக பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் கடந்த சில ஆண்டுகள்ல ரஜினி சார் நடித்த திரைப்படங்கள் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறல அப்படின்னாலுமே, அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலுமே ஜெயிலர் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தரமான கம்பேக்குமே கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா 700 கோடி வசூலை பெற்று சாதனையுமே படைச்சிருக்கு. அதனை தொடர்ந்து ரஜினி சார் தற்போது ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பை முடித்த ரஜினி சார் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல கூலி அப்படின்ற படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்ல விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்த ரஜினி சார் லால் சலாம் படத்தின் மூலம் சற்று பின்னடைவையுமே சந்திச்சார். தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்துல லால் சலாம் அப்படின்ற திரைப்படத்துல சிறப்பு தோட்டத்துல நடிச்சிருக்காரு நம்ம ரஜினி அவர்கள். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. எனவே மீண்டும் வேட்டையின் மூலம் பெரிய வெற்றியை பதிவு செய்யும் கட்டாயத்துல நம்ம ரஜினி சாருமே இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஞானவேல் மற்றும் ரஜினி சாருடைய கூட்டணியில உருவாகும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஒரு சூப்பரான போஸ்டருடன் இன்று ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் தான் சமூக வலைதளங்கள்ல தற்போது வரைக்குமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் மற்றும் கூலி படத்தை அடுத்து நம்ம ரஜினி அவர்கள் சங்கருடைய படத்துல நடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காராம். சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே அண்மையில் நடந்துமே முடிந்திருக்கா. இந்த படம் பாத்தீங்கன்னா வேல்பாரி படத்துடைய கதை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.